வணக்கம். நான் டாக்டர் ஜே பிரபாகரன், ஜேபி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் சேர்மன் அண்ட் சீஃப் ஜெனரல் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜனா இருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஒரு காமனான டாபிக் பேசணும்னு ஆசைப்படுறேன். பைல்ஸ். என்னடா பைல்ஸ்ன்னு சொல்றாரு? பைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் நிறைய விஷயம் பைல்ஸ் பற்றி தெரியும். அப்படியே டாக்டர் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு 11 o'clock நான் ஓபி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நர்ஸ் ஓடி வந்தாங்க. சார் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, ரொம்ப வலி வந்திருக்காங்க, என்னமா கம்ப்ளைண்ட் இல்லை சார், பைல் தான் சார், முடியல சார், நிக்க முடியல சார், வந்திருக்காரு. சரி நான் வரமா அப்படின்னு கேஷுவல் போய் பார்த்தா அவர் நிக்க முடியல, உட்கார முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, அழுகுறாரு. ஏன்ப்பா இப்படி அழுகுறீங்க? சார் என்னால முடியல சார், ரொம்ப வலி இருக்கு சார், நடுவது சார், இன்னும் முடியல சார், என்ன சார் பண்றது? சரிப்பா படுப்பா சார், படுக்க முடியல சார், எப்படி சரி அப்படி ஒரு சமாதானம் பண்ணி மெதுவாக படுக்க வச்சு பார்த்தோம். பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே 4-5 நூல் திக்கா நூல் தொங்கிட்டு இருக்குங்க. அப்படி பசி கலந்து அப்படியே வந்துட்டு இருக்குங்க. அந்த இடமே ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி வித்தியாசமா இருந்தது. என்னப்பா ஆச்சு தெரியல எனக்கு, எப்படிப்பா ஆச்சு இது, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன இல்லைங்க சார், நீ என்ன ஒர்க் பண்றீங்க ஃபர்ஸ்ட் கேட்டேன். நான் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா. இப்படி சொல்றீங்க? இல்லை சார் எனக்கு ரொம்ப ஒரு வாரமும் ரொம்ப பைல்ஸ் இருக்கு, ரொம்ப மோசமான எரிச்சல் இருக்கு, வலி கொஞ்சம் இருக்குங்க, எனக்கு என்னன்னு தெரியல. நான் பக்கத்தில் விசாரிச்சேன், அங்கே ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க, 2 மணி நேரத்தில் நிரந்தர தீர்வு அப்படின்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு போனேங்க சார். அங்கே போனா ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க சார், மயக்க மருந்து எதுவும் கொடுக்கல, போனாங்க சிம்பிளா வைத்தியம் பண்ணாங்க சார், வந்துட்டேன் சார் நானு. அதுக்கப்புறம் நேற்று இருந்து ரொம்ப வலி ஆரம்பிச்சிச்சு, காத்தால பார்த்து ஈரமா ஒழுங்கிட்டுமா இருந்துச்சு, அப்பதான் பயந்துட்டு வந்துட்டாங்க சார் நானு அப்படின்னாரு. ஸோ அவருக்கு நாங்கள் செக் பண்ணி பார்த்து மயக்கம் கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ நல்லா இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் பைல்ஸ் பத்தி நான் பேசுறேன் அப்படின்ட்டு. பயிற்று பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது அது அறிகுறி கண்டிப்பா வரும். பெயின் இருக்கலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், ஸ்ட்ரெயின் ஆகலாம், ப்ளீடிங் ஆகலாம், சதவல் அடிச்சிருக்கலாம், வீக்கம் வரலாம், இதெல்லாம் பல அறிகுறிகள் இருக்கு. பயிற்சி ஏன் வருது பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப லாங்கா நம்ம சிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஹாட் கிளைமேட்ஸ், ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 years மேலே இருக்கும் கிடையாது, 13 வயசு 10 வயசு குழந்தைங்களாம் பயிற்சி வருதுங்க. இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப காரணம் இதுக்கு. சரிங்க, பைல்ஸ் வந்திருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொல்லுங்க, அதை டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் அதை டாக்டர் வந்த வாட்டி நாங்கள் செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த அறிகுறி எல்லாமே பைல்ஸா மட்டும் இருக்க முடியாது, வெடிப்பா இருக்கலாம், பௌத்திரமா இருக்கலாம், ஏன் கேன்சரா கூட இருக்கலாம். நாங்க ஒரு டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு, ப்ரெப்டோஸ்கோபி பண்ணிட்டு, கொலனோஸ்கோபி தேவைப்பட்ட அதையும் பண்ணிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இல்லைங்க சார் போனாவே டாக்டருக்கு ஆப்ரேஷன் சொல்லுவாரு, பயமா இருக்கு, நிறைய பேஷண்ட் எங்கள்கிட்டயே சொல்றாங்க. பட் எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் அவசியம் இருக்காது. அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது நல்ல மருந்து மாத்திரைகள், டானிக் நல்லா கொடுத்து, லாக்ஸேட்டிவ்ஸ், ஹை ஃபைபர் டயட், சிட்ஸ் பாத்து, ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அதுலேயே சரியாயிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டேக்கர் சர்ஜரி பண்றோம். இட்ஸ் கால்ட் IRC, இன்ஃப்ராரெட் கோஆகுலேஷன். அப்புறம் கிரியோஸ், இதெல்லாம் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் இருக்குது. மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் டெஸ்ட் பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போய்க்கலாம். அடுத்தது சர்ஜரி. சர்ஜரி கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சர்ஜரினா சார் ஒரே வலி பயம் வரவே மாட்டாங்க. டாக்டர்டே ஃபர்ஸ்ட் அலோபதி டாக்டர் வரவே மாட்டாங்க சர்ஜரினாலவே. இப்போ அப்படி கிடையாதுங்க. சர்ஜரி லக்ஸரி, கத்தியின்றி ரத்தமின்றி புரட்சி பண்றோம். நாங்க ஹார்மோனி ஸ்கேல்பிள் சர்ஜரின்னு பண்றோங்க. அது கட் பண்ண மாட்டோம், ஸ்டிச்சிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 3-4 years லேசர் ஹெமராய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அது இன்னும் பெட்டரா இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா பேஷண்ட் இருக்கும். அதனால பைல்ஸ் பத்தி ஒரு கவலையோ பயமோ எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்க பைல்ஸ்னா பயம் இல்லை, நேராக டாக்டர் பக்கத்தில் போறீங்க, டாக்டர்கிட்ட பாக்குறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.